ஒரு தேர்தல் விதிமுறை மீறல். அன்று காலையிலேயும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். அரசியலமைப்பின் 33வது ஈனா உறுப்புரையிலே ஒரு நீதியானதும் சுதந்திரமானமான தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமல்ல, தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுதலின் பேரிலே ஜனாதிபதிக்கும் அந்த பொறுப்பு அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஒரு பொறுப்பை அவருடைய தலையிலே கட்டியிருக்கிற போது வேலியே பயிரை மேய்கிறதைப் போல அவர் இப்படியான கூற்றுக்களை சொல்லுவதும், தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அமையமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லுவது ஒரு பொறுப்பேற்ற கூட்டு. கண்ணை மூடிக்கொண்டு எதையும் எவரும் அனுமதிக்க முடியாது. அது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மாறானது. வேறு ஆட்களுடைய கையில் இருந்தால் ஒன்றுக்கு 10 தரம் பரிசீலிப்போம் என்று சொல்லுவதும் தேர்தல் லஞ்சம். ஆகவே தேர்தல் லஞ்சத்தை ஜனாதிபதியே இந்த வேளையிலே செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மக்கள் விழிப்படைய வேண்டும். இவ்வளவு கீழ்நிலைக்கு ஜனாதிபதி இறங்கி எப்படியாவது தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொய்களை கூறுவதும் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறுவதுமாக செயல்படுகிற போது மக்கள் விழிப்படைந்து அதற்கு எதிராக வாக்களிக்க